வேற ஒன்றும் தொடக்கூடாது எங்களை. நான் தப்பு செஞ்சுருக்கலாம், நான் ஒருவேளை தவறாக போயிருக்கலாம், நான் பாவம் செஞ்சுருக்கலாம். ஆனால் நான் உம்முடைய சுதந்திரம். எல்லாம் சொல்லுங்கள், உமது சுதந்திரம். எத்தனை பேர் சொல்லுங்கள் நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரம்னு? உமது சுதந்திரம். அந்த உமதுன்ற வார்த்தையை கவனிங்க, எத்தனை தடவை வருது? உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி, ஏதோ பில்டிங்கை ஒன்றும் பண்ணிடல, உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை, தேவனுடைய பட்டணத்தை மண்மேடுகளாக்கினார்கள். பட்டணத்தை நாசம் பண்ணிட்டாங்க. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும், சொல்லுங்க உமது ஊழியக்காரர்கள். அப்போனா உம்முடைய மக்களுடைய பிரேதங்களை ஆகாயத்து பறவைகள் உண்ணும்படியாக வச்சிட்டாங்க. உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாய் கொடுத்தார்கள். உமது 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 4 தடவை வருது திருப்பி. உமது ஊழியர்கள், உமது பரிசுத்தவான்கள், உமது ஆலயம், உமது சுதந்திரம். அப்போ என்ன அர்த்தம்? பாவம்லாம் செஞ்சாச்சு, அந்த செஞ்ச பாவத்துக்கு பட்டாச்சு கஷ்டம். இவங்க பாவத்தாலேயே இதை வரவழைச்சிக்கிட்டாங்க. இவங்க தப்பு தான், அது வரவழைச்சது. இது ஒரு தண்டனை மாதிரி தான் அவர்களுக்கு வந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பு மாதிரி தான் அங்கே நடக்குது. இருந்தாலும் நாங்கள் உம்முடைய சுதந்திரம், உமக்கு சொந்தமானவர்கள். எப்படி பாருங்கள், நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். நிறைய நேரத்தில் நம்முடைய தப்புனாலே சில பிரச்சனைகள் வருது, நாம் சரியாக இல்லாதனால சில பிரச்சனைகள் வருது. நம்மெல்லாம் மனிதர்கள், சில நேரத்தில் அப்படி தவறுகள் நடக்க தான் செய்கிறது இல்லையா? முரட்டாட்டம், நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை, நம்ம ஆண்டவர் சொல்கிறபடி செய்கிறது இல்லை. அதனால் சில பிரச்சனைகளை நம்மளே வரவழைச்சிக்கிறோம். சிலர் எல்லாம் பிசாசினுடைய செயல்னுவாங்க. இல்லை, பிசாசு தேவையில்லை, ஜனங்களே போதும். பிசாசு லீவுக்கு போனால் கூட தீமை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க இருக்கிறாங்களே, அதனால தான் அவன் ஜாலியாக லீவில் போயிடுறான் நிறைய நேரம். ஒன்றும் பண்ண, அவங்களோடு அவங்களே அழிச்சிக்குவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அப்போ சில நேரத்தில் நம்மளே காரணம் சில இதுக்கு. ஏன்னா நம்ம மாம்சீகமானவர்களாக இருக்கிறோம். நம்ம அந்த அடுத்த சங்கீதத்தில் பார்த்தோம் இல்லையா, போன சங்கீதம், இவர்கள் மாம்சம், இவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு கடவுளுக்கே புரியுது. இவனுக்கு பல வீக்னஸ் இருக்குது, இவன் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்க போகிறதில்ல, இவன் ரொம்ப கஷ்டம், இவனை திருத்துறதே ரொம்ப இது பாவம் வேறு இவனை கெடுத்துருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனை கொண்டு போகணுன்னு ஆண்டவருக்கே தெரியும்னு போட்டுருக்குது. அப்போ நம்மளே ஒரு வேளை தப்பு செஞ்சாலும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அது மூலமாக ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் வரவழைச்சிக்கிட்டா கூட ஒரு நாளும் கடவுள் என்னை நேசிக்கலை, கடவுள் எனக்கு தூரமானவர், என்னை வெறுக்கிறாரு, எனக்கு அவர் தீமை செய்யாருன்னு நினைக்கவே